ஹலோ மக்களே, இன்றைக்கி காலையில் எழுந்துச்சு கண்ணாடி என்னோடய ஃபேஸை பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுதான் கிடையாது. இன்றைக்கி நைட் அவுட் ப்ளாக் போயிட்டேன். என் ஃப்ரெண்டோட நானும் என் ஃப்ரெண்டும் நைட் அவுட் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மீன்னால மைண்ட் ஸ்ட்ரெஸ்ட்டு, அவன் ஆஃபீஸ் ஒர்க்னால மைண்ட் ஸ்ட்ரெஸ்ட்டு. ஸோ 2 மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்தா ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக நைட் அவுட் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் போயிட்டோம். ஆனால் அவன் நைட் அவுட்டு, அவன் நைட் ஷிஃப்ட்டு, டங்கு லோலாகுது. அதனால் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனும் வருவான்னு பார்த்தோம். சரி, அவனுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவன் வர மாதிரி தெரில. சரி, நம்ம ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபி கேமராவில் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது ஆஃபீஸ்லாம். அப்புறம் வீட்டுக்கெலாம் வந்துட்டு தூங்கி வச்சான், அவன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சேன். ஏன்னா எனக்கு நைட் அவுட் போயிட்டு வந்தால, அதான் அப்புறம் என் தாடியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு காலையில் போயிட்டேன். ஜிம்முக்கு இன்றைக்கி காலையில் போனது ஒரு விஷயம், ஆனால் நடந்தது ஒரு விஷயம். ஜிம்முக்கு இன்றைக்கி போனது ஸ்டீம் பாத் எடுக்கலாம்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போனால் ஸ்டீம் பாத் ஒர்க் ஆகாதுன்ட்டாங்க. கடுப்பாயிடுச்சு. அப்படியே போகும்போது அப்படியே போயிட்டு சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு ஒரு நல்ல மவுண்டன் கிளைம்பில் வச்சு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கார்டியோ செஷன் பண்ணலாம். என்ன பண்ணுறது, ஸ்டீம் பாத் இல்லை. சரி, வந்ததுக்கு கார்டியோவாது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் இன்னொன்று, நான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நைட் இன்னொரு வேலை வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்த கம்மிங் வீடியோஸில். அப்புறம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு பாடி கண்டிஷனை லிஃப்ட்டில் தான் இப்போலாம் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. மறந்துடுறேன், ஏன்னு தெரில. இதான் இன்னொரு வாக் சொன்னல, இதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ட்ரீட் போகலான்னு சொன்னாங்க. சரி வாங்க ட்ரீட் கொடுங்க அப்படின்னு. சரி ஓகே வாங்க ட்ரீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய்ட்டு பக்கெட் பிரியாணி ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். செம அல்டிமேட் டேஸ்ட்டுங்க பக்கெட் பிரியாணி. உண்மையிலே சொல்கிறேன், ஒர்த் ஃபார் மணி. செம்ம இது நல்லா. இதுதான் கிச்சன், அவங்களோட கிச்சன் கூட பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பார்த்தவங்களுக்கே தெரியும், எல்லாருமே ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஆனால் எதுவுமே பேலன்ஸ்டே கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. 4 நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் கும்மியமடா. உண்மையிலே அது ஃபேக்ட்டு தாங்க. ஒரு செம இது. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு எண்ணூர் ஃபோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். எண்ணூர் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா அவங்களுக்கே தெரியும், இங்கே இருந்து போயிட்டு வேறு கப்புள்ஸ்லாம் வேறு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. நம்ம யாரையும் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு சைடு ப்ளாக் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து கீழே எல்லாம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தானுங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அப்படியே ஃபன்னாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் ஒரு 1 year ஆகிடுச்சுங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்கு மாதிரி இந்த மாதிரி போனது. இது மாதிரி நாங்கள் ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலை இருக்கா, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இதுதான் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு சொல்கிறதோட எங்களோட பாண்ட் இனிமேல் நல்லா இதாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பேசுகிறதே ரொம்ப ரேராக இருந்துச்சு. இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அதுவே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். பார்த்தவங்களுக்கு இதில் எனக்கு இருமல் வர வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன டிராஃபிக், செம்ம டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வர என்னை வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தான். கூலி பாட்டு வர போட்டுட்டு இருந்தாங்களா. சரி, நம்மளும் அப்படி நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸை காட்டுவோம்.